வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரவை பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 1 கப் அளவுக்கு நம்ம ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடையில் டபுள் ரோஸ்ட்டுன்னு கிடைக்கும். ஆனால் அது அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் அதை நம்ம ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக தான். ரெண்டாவது சீக்கிரமும் உங்களுக்கு வெந்துடும். இதை 1 நிமிஷம் டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் மாறிடக்கூடாது. இப்போது நமக்கு ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை. இப்போது நம்ம இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம 1 கப் ரவைக்கு நம்ம 1/2 கப் நம்ம பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கணும். இதை நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கடாயில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் பாசிப்பருப்பு அளவுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம். இதையும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம வெண்பொங்கலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாமே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். வேண்டான்னா நீங்கள் பொடி மிளகு கூட கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நெய்யில் நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தா தான் நமக்கு இந்த ரவை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கலுக்குமே இதே மாதிரி தான். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நைஸாக நறுக்குனா இஞ்சியே நம்ம சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் இந்த நெய்யில் நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா வாசமும் வந்துருச்சு. இந்த டைம் நம்ம 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவால் நீங்கள் ரவை அளந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுட்டே நம்ம தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்ததுனால 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் இப்போ ரவை வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைசியாக நம்ம சேர்க்க முடியாது. இந்த தண்ணி நம்ம நார்மலாக நம்ம பொங்கலுக்கு செய்கிற மாதிரியே தாங்க நம்ம செய்யணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டிப்படாமல் நம்ம இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்குவோம். நீங்கள் ரவை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல போட்டுட்டிங்கன்னா கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது. இப்போ நல்லா நம்ம கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ரவையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம வேக வச்சுருக்கிற நம்ம பாசிப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்லேயே நீங்கள் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட நம்ம கட்டி விடாமல் டக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம 1 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ஏன்னா அது செட் ஆகிறதுக்கு. பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு.
இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ரவை பொங்கல் தயாராகிருச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது கூடவே நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.